लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில்மே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2403வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம் கண்ணனை 22வது பாசுரத்தால் அனுபவிக்கிறார் ஆழ்வார். கண்ணனுடைய சௌலபிய குணத்தை சொல்லுகிறார். எப்படிப்பட்டவன் இவன், இங்கே வந்து இந்த ஆட்சியரிடம் வெண்ணெய் திருடினான் தயிர் திருடினான் என்று மாட்டிக்கொண்டு உடலிலே ஆப்புண்டிருக்கிறானே, என்ன அதிசயம் என்று சொல்கிறார். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ ஆயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமே பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜ முடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை குறித்தருள வேணும் துணிந்து. 952வது பெரிய திருமொழி பாசுரம். குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி அங்கூன் நிமிர நினைத்த பெருமான் அதுவன்றியும் முன் நன்று உண்ட தொல்சீர் மகர கடலேழு மலையேழு உலகேழும் அழியாமை நம்பி அன்று நம்பி முன்னன்று உண்ட கொள் சீர்மகர கடல்வாழ் மலைவாழ் உலகேழு அழியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மீன் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே ஐயோ, வெண்ணையை திருடி விட்டான், நெய்யை திருடி விட்டான், பாலை குடித்து விட்டான், மோரை உருட்டி விட்டு விட்டான் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆய்ச்சிமாரால் உரலிலே கட்டப்பட்டிருக்கிறான். இவன் யார் தெரியுமா என்று கேட்கிறான். யார் தெரியுமா? மந்திரமலை என்கிற மலையையே மத்தாக நட்டு வாசுகி என்கிற பாம்பையே கயிறாக கட்டி அசுரர்களும் தேவர்களும் களைய கடலில் இருந்து அமிர்தம் வரும் என்று அவன் நினைத்திருக்க சரியான இடமில்லாத காரணத்தால் அந்த மலையானது கடலுக்குள் அமிழ்க அந்த கடலை தூக்குவதற்காக ஆமை உள்கொண்டு தன்னுடைய முதுகு ஓட்டின் மீது அந்த மலையை நடுவிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒரு கையால் அந்த மலையினுடைய முகட்டையும் பிடித்துக் கொண்டிருந்தானே, அவன்தான் இப்போது இங்கே ஆப்புண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளு, எந்த விஷயத்துக்காக இந்த ஆட்சி மாட்டிட்டு இருக்கான் பார்க்கும்போது கவலையா இல்லையா? நமக்கு கவலைப்படுறார் ஆள். மற்றொன்று, ராமாவதார காலத்திலே பாலலீலை என்பது மிகவும் குறைச்சல் இல்லைன்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணன் அவதாரத்துல பாலலீலை செய்தால் போல் ராமனுடைய அவதாரத்திலே பாலலீலை கிடையாது. ஒரு சக்கரவர்த்தியுடைய திருமுகன் அவன் செய்த ஒரே ஒரு விளையாட்டு என்னன்னா, மண்ணுரணையை வச்சு வில்லில கோத்து கூனி மீது இடான் என்று சொல்லுவார்கள். அதுவே அவனுக்கு வினையாகி பின்னர் கூனி ராமன் மீது ஊரெல்லாம் நன்றவன் சொல்ல ராமன் மீது கோபம் கொண்டால் கூனி என்பது கதையாக இருந்தாலும், ராமனுடைய நோக்கம் என்னவோ மண்ணுரண்டை அடித்து அவளுடைய கூனை நிமிர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருந்ததை தவிர அவளை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏனென்றால் ராமன் என்பவன் ஒழுக்கத்தின் தலை சிறந்த மகனாக கருதப்படுபவன். ஒரு பெண்ணை அடிப்பானா என்றால் அடித்திருக்க மாட்டான். அவனுடைய எண்ணம் இவளுடைய கூனை நிமிர்த்த வேண்டும் என்று. ஆனால் அவளுக்கோ இவன் தன்னை ஏதோ அவமானப்படுத்தி விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட காருண்யமிக்க ராமாவதாரத்திலே கூனியினுடைய முதுகில் இருக்கக்கூடிய ஊனை நிமிர்த்த முற்பட்டவன் அல்லவா அந்த பெருமான். அவன் அல்லவா இங்கே இந்த ஆட்சிமாரால் குரலிலே கட்டப்பட்டிருக்கிறார்.
அது மட்டுமில்ல, ஒரு பிரளய காலத்துக்கு முன்னால் மகரம் என்ற சொல்லுக்கு மீன் என்று பொதுவான அர்த்தம் இருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை முதலை என்று சொல்கிறார். முதலைகள் நிறைந்த கடலாம். அப்படிப்பட்ட 7 கடல், 7 மலை, 7 உலகம் ஆகிய எல்லாவற்றையும் ஒரு பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்திருந்து மீண்டும் உற்பத்தி செய்தவன். அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இந்த ஆட்சியரால் பால் திருடினான், தயிர் திருடினான், மோர் திருடினான், பாலை குடித்து விட்டான் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு உரியிலே திருடி விட்டான் என்றெல்லாம் சொல்லி உரலிலே கட்டப்பட்டிருக்கிறாரே, இது என்ன அதிசயம் என்று வியக்கிறார் ஆழ்வார். கண்ணனுடைய பெருமை முதல் 2 அடிகளால் ராமனுடைய பெருமையையும் பெருமாளுடைய பெருமையையும் சொன்னவர். அடுத்த பாசுரத்திலே அடுத்த வரிகளிலே கண்ணன் இப்படிப்பட்ட குணங்களை மிக்க அதிசயமான பெருமாளான இந்த பெருமாளை போய் இவர்கள் சாதாரண ஆட்சியர்கள், இடக்கை வழக்கை தெரியாத அந்த ஆட்சியாளர்கள் உரலிலே கட்டு போட்டிருக்கிறார்களே, அப்படி கட்டி போட்டதையும் அவன் ஏற்றுக்கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறானே, இது என்ன அதிசயம், இவருடைய சௌலபிய குணம் என்பது எப்படிதான் இருக்கிறது, இவருடைய குணத்திற்கு யார் ஈடு செய்ய முடியும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். குன்றம் ஒன்று மத்தாக அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்று உண்டை கொண்டு ஒட்டி அவன் ஒட்டி வன்கூன் நிமிர நினைத்த பெருமான் அது அன்றியும் முன் நன்று உண்ட தொல்சீர் மகர கடலேழ் மலையேழ் உலகேழ் ஒழியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாத்தனாவா பிரகதேசுபாவாது கரோமேந்திர சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்தோட இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாளுவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.